எந்த விஷயம் இதை அடிப்படை நம்ம விளங்கணும். பித்அத் பித்அத்னு சொல்லுவாங்க, சுன்னத் ஜமாஅத்துக்காரங்க செய்யறதெல்லாம் பித்அத் பித்அத் ஒதுக்கி தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. எதுங்க பித்அத்? நீ சொல்லக்கூடிய முறையில் பித்அத் நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் இல்லாத எல்லாமே பித்அத் எடுக்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு குர்ஆன் நம்மளால ஓத முடியுமா? நம்முடைய கைகளை தவளக்கூடிய குர்ஆன் ஏது குர்ஆன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இருந்த குர்ஆனா? நபிகள் நாயகத்துடைய காலகட்டங்களில் அருமை சஹாபாக்களுடைய இதயங்கள் தான் குர்ஆன் இருந்தது. தோள்களிலே கற்களிலே எழுதி வைத்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 30 ஜுஸுக்களாக ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இல்லாத விஷயங்கள் பித்அத் என்று சொன்னால் வஹாபிகள் குர்ஆன் ஓதக்கூடாது. இன்னைக்கு சவுதி அரசாங்கமே குர்ஆன் அச்சடிக்குது. வஹாபிசத்திற்கு வித்திட்ட அந்த சவுதி அரசாங்கமே குர்ஆனை அச்சிட்டு வெளியிடுது. அது எப்படி சரியாகும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இல்லாத எல்லாமே பித்அத் என்று இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? குழப்பமான காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தால் என்னையும் பின்பற்றுங்க, என்னுடைய சஹாபாக்களுடைய வழிமுறையும் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இது ரெண்டும் சேர்ந்ததாங்க இஸ்லாம். நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, என்னுடைய ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுங்கன்னு சொல்லல, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க. சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க. அப்ப குர்ஆன் என்கிறது ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில். நம்ம அதை பின்பற்றோம். நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹை தொழுதார்கள் இல்லையா? புகாரியிலே வருது, 3 தினங்கள் நபிகள் நாயகம் வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்து 3 நாள் தொழுதாங்க. கூட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி அதிகமாகி வந்து கொண்டே இருந்தது. கடைசி 4வது நாள் பள்ளிக்கு வரவில்லை. காரணம் என்ன? அது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தால் நான் வரவில்லைன்னு சொன்னான். அப்ப இங்க என்ன புரியுது? நபிகள் நாயகம் தொழுதார்கள் தராவீஹ். அந்த தொழுகையுடைய எண்ணிக்கை யாருக்கு தெரியும்? நல்ல நமக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கு தான். அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க 20 ரக்காத் தான் தொழுவாங்க. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி எத்தனை ரக்காத் தராவீஹ் தொழுதாங்கன்னு சஹீஹான ஹதீஸ் நம்ம கையில் கிடைக்கல. தராவீஹை தொழுதான்னு கிடைக்கலங்க. அப்ப என்ன வழி? சஹாபாக்களுடைய வழிமுறை என்னவாக இருந்தது நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடன் ஒன்றாக சேர்ந்து தொழுத சஹாபா பெருமக்கள் அவங்கள் தான் இந்த விஷயத்தை நன்றாக அறிந்த ஆட்கள். அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தராவீஹை 20 ரக்காத் தான் தொழுதாங்க. அப்ப அதாங்க பின்பற்றணும். அது உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்திய பித்அத்னு சொல்றாங்க, அது தவறு. ரக்காத்துடைய எண்ணிக்கையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி எத்தனை தொழுதாங்கன்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒரு ஜமாஅத்தாக ஆக்கினாங்க, அவ்வளவுதான். இவங்க செஞ்ச வேலை, உமர் ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்னதான்? பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒரே ஜமாஅத்தாக ஆக்கினாங்க. அது நல்ல காரியம் தானே. வஃஅலுல் கைர, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃஅலுல் கைர, நீங்கள் கைரை செய்யுங்கள். பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒன்றாக ஆக்குவது என்பது கைரு தான். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. 20 ரக்காத்துங்கிற ரக்காத்துடைய எண்ணிக்கையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்தவித மாற்றத்தை உண்டாக்கவில்லை. இப்படி பித்அத் பித்அத் நீங்க சொல்றீங்களா இல்லையா? எது பித்அத்? பித்அத்னா என்ன? பித்அத்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புதிதாக உருவானது. இந்த புதிதாக உருவானதுல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. குர்ஆனை ஒன்றாக ஒரே கிதாபில் ஆக்கியது நல்ல பித்அத். பல ஜமாஅத்துகளாக இருந்த அந்த தராவீஹுடைய ஜமாஅத்தை ஒன்றாக ஆக்கியது நல்ல பித்அத். ஆனால் நெஞ்சின் மீது கை கட்டுவது கெட்ட பித்அத். அருமை சஹாபாக்கள் வசீலா செய்த அந்த வசீலாவை ஷிர்க் சொல்வது கெட்ட பித்அத். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வஹாபிய கூட்டங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்களா? அப்ப இது அந்த கூட்டமே பித்அத் தானே. நீ எப்படி பித்அத்தை பேசுவா? அவங்க சொல்றாங்க, ஏய் சுன்னத் ஜமாஅத்துகாரங்க செய்யற அந்த கூட்டு துஆ பித்அத், திக்ர் ஹல்கா பித்அத். நீ ஒட்டுமொத்தமே பித்அத் தானே. டிஎன்டிஜே கொடி வச்சிருக்கிறா இல்ல? கொடி கொடி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததா கொடி? அது பித்அத் தானே.
நபி வழி திருமணமா? நபி வழி திருமணத்துல வீடியோ பிடிச்சாங்களா? அவருடைய TNJ தலைவருடைய வீட்டு திருமணத்துல 5 பேருக்கு ஒன்னா திருமணம் நடந்தது சமீபத்தில். ரசூலுல்லாஹ் காலத்துல எங்கேயாவது 7 பேருக்கு ஒன்னா திருமணம் நடந்ததா? சரி போட்டு அந்த திருமணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த திருமணத்துல வீடியோ பிடிச்சாங்களா? நிக்காஹ்ல வீடியோ பிடிச்சாங்களா? எளிமையான திருமணமா? எத்தனை பேர் தெரியுமா? எளிமையான நிக்காஹில 600 பேர். அது எளிமையா? நிக்காஹுக்கு எத்தனை பேர் தேவை? எளிமையான என்னது? புது மாப்பிள்ளை தேவை, பெண்ணுடைய தகப்பனார் தேவை, 2 சாட்சிகள் தேவை. எத்தனை பேர் தான் ஆச்சுங்க? 4. 600 பேர் இருக்கு. இது நபி வழி திருமணம் அல்ல, PJ வழி திருமணம். இது இப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் பித்அத். அருமை சஹாபாக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அங்கீகரித்த விஷயம்தான் ஜும்ஆவுக்கு 2 வாங்குங்கிறது. அது நல்ல பித்அத். அது கூடாது என்று சொல்வது கெட்ட பித்அத். ஹதீஸ் சொல்வாங்க, குல்லு பித்அத்தின் வலாலா, எல்லா பித்அத்துமே வழிகேடு. எந்த எல்லா பித்அத்தும்? எல்லா என்ன ஏது பித்அத்து? குல்லு பித்அத்தின்னா என்ன அர்த்தம்? கெட்ட எல்லா பித்அத்தோடும் வலாலான்னு அர்த்தம். சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு ஆயத்து வருது, யഖுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா நபி ஒரு கப்பல் ஏறி போறாங்களா இல்லையா? ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. ஏன் ஓட்ட போட்டீங்க கேட்ட என்ன சொல்றாங்க? அந்த அரசன் எல்லா கப்பலையும் அவன் அநியாயமாக பிடிப்பான். அப்ப எல்லா கப்பலையும் அநியாயமாக பிடிச்ச எதுக்கு ஓட்ட போடணும்? யഖுது குல்ல சஃபீனா, எல்லா கப்பல். அங்க என்ன வார்த்தை வருது ஆயத்துல? குல்ல சஃபீனா, எல்லா கப்பல்னு வருது. அப்ப எல்லா கப்பலையும் அந்த அரசன் பிடிக்கிறதா இருந்தா இங்க எதுக்கு ஓட்ட போடணும்? அப்ப என்ன அர்த்தம்? எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான். அப்ப ஓட்ட போட்டா பிடிக்க மாட்டான். அப்ப ஓட்ட போட்டால் பிடிக்க மாட்டான். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னது? யഖுது குல்ல சஃபியா, எல்லா கப்பலையும் பிடிப்பான்னு சொன்னாங்க. அப்ப எல்லா கப்பல்னா அங்க என்ன அர்த்தம்? எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான். அப்ப மோசமான கப்பலை பிடிக்க மாட்டான். அப்ப எல்லாம் என்று வந்தால் அங்க விளக்கணும். குல்லு பித்அத்தின் வலாலா என்ன அர்த்தம்? குல்லு பித்அத்தின் கபீஹத்தின், எல்லா கெட்ட பித்அத்தும் வலாலா, வழிகேடு. அப்ப நல்ல பித்அத்துகள் எல்லாம் வழிகேடு கிடையாது. இந்த அமைப்பில தான் குர்ஆனை ஒன்றாக ஆக்கியது நல்ல பித்அத். இல்முடைய ஸ்தாபனங்கள், மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள் உருவாக்கியது நல்ல பித்அத். நஹ்வு என்ற ஒரு இலக்கணம் என்கிற ஒரு கலை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததா? இலக்கணம், அரபி இலக்கணம் என்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு கலையாக இருக்கவில்லை. அதை ஒரு புதிய கலையாக உருவாக்கியது நல்ல பித்அத். இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட என்கிற இந்த பித்அத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அல்லாஹுவை பத்தி அல்லாஹ்வே சொல்றான், பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியையும் ஒரு முன்மாதிரி இல்லாமல், முன் பிளான் இல்லாமல் படைத்தவன். அப்ப பதீஉனா அல்லாஹ் பித்அத்வாதின்னு அர்த்தமா? அப்ப புதிதாக முன் உதாரணம் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளுக்கு பித்அத்னு சொல்லுவாங்க. அதே போல அதனால் நல்ல அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் நல்லவைகள் உண்டு, கெட்டவைகள் உண்டு. அந்த குல்லு பித்அத்தின் அர்த்தம் என்ன? எல்லா கெட்ட பித்அத்தும் வலாலா. இது நன்றாக விளங்க வேண்டும். இந்த ஒரு ஹதீஸை வச்சுட்டு நாம செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பித்அத்துன்னு சொல்றாங்க. பித்அத்ங்கிறது 2 வகை உண்டு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எல்லா பித்அத்துகளும் கெட்டவைகள் அல்ல. குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் இஜ்மாஇற்கும் தோதுவாக வரக்கூடிய பித்அத்துகள் எல்லாம் நல்லது. இப்ப குர்ஆன்ல திக்ர் செய்யுங்கள் அப்படி வந்திருக்கா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அப்ப நம்ம திக்ர் சபைகளை உருவாக்குவதுங்கிறது நல்ல பித்அத் தானே? அது மட்டுமல்ல, ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸே வருகிறது திக்ர் ஹல்காவை பற்றி. கூட்டமாக இருந்து திக்ர் செய்வது, கூட்டமாக இருந்து திக்ர் செய்வதை பற்றி ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸே வருகிறது. ஒரு நீண்ட ஹதீஸ். மலக்குகள், சில மலக்குகள் வருவார்களாம், பூமியில் எங்காவது மக்கள் கூட்டமாக திக்ர் செய்வார்களா என்று பார்த்து அந்த மக்களை சூழ்ந்து விடுவார்கள், ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து விடுவார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே மிக தெளிவான முறையில் வருகிறது. அப்ப அது நல்ல காரியம்.
பித்அத் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்குவதற்கு இஸ்லாம் செல்லவில்லை. அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்களில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. கெட்ட பித்அத்தில் உள்ளதுதான் இன்னைக்குள்ள எல்லா குழப்பவாத கூட்டங்களும். ஹவாரிஜியத்து, ராஃபிதியத்து எப்படி பழைய காலகட்டங்களில் ஒரு புதிய புதிய கொள்கைகள் உருவானதோ அதே போன்றுதான் இன்றைய தப்லீக் ஜமாஅத்து, தௌஹீத் ஜமாஅத்து, ஜாக்கு ஜமாஅத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இப்படி உள்ள எல்லா கூட்டங்களும் கெட்ட பித்அத்தில் உள்பட்டவைகள். இந்த பித்அத்துகாரங்களுடைய, இந்த குழப்பவாதிகளுடைய ஒரு அடையாளம் நன்றாக விளங்க வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை காஃபிராக்குவது, இது அவங்க அடையாளம். அல்லாஹு கண்ணியப்படுத்தியவைகளை இழிவுபடுத்துவது. அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய நபிமார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இவங்களுடைய அடையாளமே. எந்த வஹாபியை பார்த்தாலும் சரி, யாரையுமே மதிக்க மாட்டான். அவனுடைய தாயை மதிக்க மாட்டான், அவனுடைய ஆசிரியனையும் மதிக்க மாட்டான், முன்னோர்களையும் மதிக்க மாட்டான், அம்பியாக்களையும் மதிக்க மாட்டான், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை கூட மதிப்பதில்லையே, சாதாரண ஆளுன்னு சொல்றான். இந்த அடையாளமே போதும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் வழிகட்ட கூட்டம் என்பதற்கு. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் மக்கள் அவருடைய மாய பேச்சுகளில் போய்கொண்டிருக்கிறார். இளைஞர் சமுதாயம் நன்றாக சிந்திக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் முன்னோர்களாக சாலிஹீங்களும் மிகப்பெரிய முஹத்திஸீன் நமக்கு விளக்கி தந்த விஷயங்கள் இவங்க குஃப்ர்னு சொல்றாங்க. எதை கேட்டாலும் புகாரில உண்டா கேட்பான். நம்ம கேட்கிறோம், நீ வஹாபியா இருக்கிறா, நீ புகாரியுடைய ஆதாரம் கேட்கிறா. புகாரி இமாம் என்ன வஹாபியாவா இருந்தாங்க? புகாரி இமாம் சுன்னத் ஜமாஅத் ஆளு தானே. இப்ப சுன்னத் ஜமாஅத்துடைய ஆள் எழுதிய சஹீஹுல் புகாரியில வஹாபிக்கு ஆதாரம் சொல்லுவாங்களா அவங்க? அவர்களை சுன்னத் ஜமாஅத்துடைய ஆளு தானே. புகாரி இமாமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் இமாமா இருந்தாலும் சரி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா, துர்முதி, எல்லா முஹத்திஸீன்களும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய ஆட்களா இருந்தாங்க. மட்டுமல்ல, அவர்கள் முக்கல்லிதுகளாக இருந்தாங்க. ஷாஃபிஈ இமாம், அபூ ஹனீஃபா இமாம் போன்ற இமாம்களை பின்பற்றக்கூடிய முக்கல்லிதுகளாகத்தான் யார் இருந்தா? சிஹாஹு சித்தாவுடைய எல்லா முஹத்திஸீன்களும் இருந்தாங்க. அந்த இமாம்களுடைய கிதாபில இந்த வஹாபி ஆதாரம் பார்க்கறாங்க. அது எப்படி கிடைக்கும்? அங்க குர்ஆன் ஒட்டுமொத்தமான விஷயங்களை இந்த வஹாபிக்கு எதிராகத்தானே இருக்குது. ஹதீஸில் எல்லா ஹதீஸையும் பார்த்தாலும் இந்த வஹாபி கொள்கைகளுக்கு மாற்றமாக தானே குர்ஆனும் ஹதீஸும் இருக்குது. நீ எப்படி புகாரில ஆதாரம் நீ தேட முடியும்? நீ எப்படி முஸ்லிம்ல ஆதாரம் தேட முடியும்? கடைசி என்னாச்சு? புகாரியையும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள். புகாரியிலையும் ஸலீஃபான ஹதீஸ் இருக்குது. அப்ப ஒரு முஸ்லிமை குழப்புவதற்கு இதைவிட மிகப்பெரிய ஆயுதம் என்ன? அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கீகரிக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை கூட சந்தேகப்பட வைத்து விட்டானே இவன்.